அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு நல்ல வேலை இல்லை, வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் இல்லை, நான் ரொம்ப நாளாக அதே வேலையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எல்லா விஷயமும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, எதுவுமே எனக்கு நல்ல விஷயமாவே நடக்க மாட்டேங்குது, நான் எதை செய்ய போனாலும் அது எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது நிறைய பேர்கிட்ட இது இருக்குது. அதுக்காக தான் இந்த வழிபாடு செய்ய போகிறோம். இது பரிகாரம் கிடையாது, வழிபாடு தான். நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அருகம்புல் எடுத்து வச்சுருக்கேன், அது போக செம்பருத்தி பூ வச்சுருக்கேன். அருகம்புல்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த கடவுளுக்கு உகந்தது அப்படின்னா பிள்ளையாருக்கு உகந்தது. நம்ம இதை என்ன பண்ணால் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். பரிகாரம்னு சொல்கிறத விட வழிபாடுனே நம்ம சொல்லிக்கலாம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் அரச மரத்திட்ட இருக்கிற பிள்ளையாருக்கு செஞ்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம். இல்லைம்மா எங்களால் அரச மரத்திட்ட இருக்க பிள்ளையாரெல்லாம் கண்டுபிடிச்சி போக முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நம்ம எங்கேருந்து கடவுளை நினச்சி நம்ம வழிபட்டாலும் கடவுளுக்கு நம்மளுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். இங்கே போய் தான் இதை செய்யணும், அங்கே போய் தான் அதை செய்யணும். நம்ம வீட்டில் இருந்தே நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம வணங்கினோம்னா நம்ம நினச்ச காரியம் நல்லதாகவே நடக்கும், எல்லாமே நல்ல விஷயமாகவே நடக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த வழிபாடு சொல்கிறேன். இந்த அருகம்புல்லும் செம்பருத்தி பூவையும் வச்சு தான் நம்ம வழிபாடு பார்க்க போகிறோம். அருகம்புல் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அருகம்புல் மாலையாக உங்களுக்கு கட்ட தெரியும் அப்படின்னீங்கன்னா அருகம்புல் மாலையை கட்டிக்கங்க. இல்லை எங்களுக்கு கட்ட தெரியாதுமானா நீங்கள் பூக்கடையில் சொன்னாவே அவங்க அழகாக அருகம்புல் மாலை கட்டி தருவாங்க. அவங்கக்கிட்ட அருகம்புல் மாலை வாங்கிக்கோங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் அதை அரச மரத்திட்ட இருக்க பிள்ளையாருக்கு இந்த அருகம்புல் மாலையை போட்டுட்டு, ஒன்றும் பெருசாக வேணாம், நீங்கள் ஒரு குடம் தண்ணி மட்டும் உங்களால் அங்கே பக்கத்தில் இருந்து எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைம்மா எங்களுக்கு அதெல்லாம் வசதி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வீட்டில் இருந்து கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் தண்ணியை நம்ம விநாயகருக்கு அப்படியே மேலே அபிஷேகம் பண்ணிவிட்டு, இந்த அருகம்புல் மாலையை சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அருகம்புல் மாலையை விநாயகருக்கு சாத்திட்டு, இந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு எத்தனை பூ கிடைச்சாலும், 1 கிடைச்சாலும் 2 கிடைச்சாலும் எத்தனை கிடைச்சாலுமே நீங்கள் விநாயகருக்கு வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு வரும்போது இத்தனை வாரம்லாம் கணக்கு கிடையாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்குமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது தவறு எதுவும் கிடையாது. அதாவது இத்தனை வாரம் தான் செய்யணும், ஒரு வாரம் செய்ய முடியலன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. உங்களால் எப்போ முடியுதோ அப்போ போய் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம். ரொம்பவே உங்களுக்கு நீங்கள் ஒரு வாரம் செய்யும்போது அடுத்த வாரம் செய்யும்போது உங்களுக்கே தெரியும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் சந்தேகமே பட வேணாம். எங்களால் அந்த அரச மரத்து பிள்ளையாரெல்லாம் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாதுமா, நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லை அப்படின்னா கவலையே பட வேணாம். நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே விநாயகர் படம் வச்சுருப்போம், அல்லது விநாயகர் சிலை சின்னதாக, அதாவது ஒரு சிலை வச்சுருப்போம். அதுக்கு ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள் வீட்டில் இருக்க சுத்தமான சிலையாக இருந்துச்சுன்னா சுத்தமான தண்ணியை எடுத்து தண்ணியை வச்சு அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு, நல்ல தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த அருகம்புல் மாலையாக போட முடிஞ்சால் போடுங்க. அப்படிலாம் ஒரே ஒரு அருகம்புல் வச்சா கூட அவ்வளோ விசேஷங்க நம்ம விநாயகருக்கு. அதனால் அதை கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்ன வேணாலும் நீங்கள் வேண்டலாம். இது கண்டிப்பாக நடக்கும். எப்பயுமே நான் மறுபடியும் என்னுடைய பதிவில் நான் சொல்கிறது ஒன்று தாங்க. நம்ம செய்கிறப்ப இந்த விஷயம் நடக்கும் நடக்காது அப்படின்னு நீங்கள் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தோடு எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலுமே அது நமக்கு சக்ஸஸ் ஆகாதுங்க. நடந்துருச்சு, நான் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டேன், நல்ல சம்பளம் வந்துருச்சு, எனக்கு கடவுள் எனக்கு அருள் புரிஞ்சிட்டாரு, கடவுளுடைய அனுக்கிரகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாவே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் இது நிஜமாலுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம முழு முதற் கடவுள் ஃபஸ்ட்டு வணங்குற கடவுள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம விநாயகரை தான் வணங்கிட்டு எது வேணாலும் செய்வோம். இப்போ ஏதாவது ஒரு நோட்டில் எழுதுனாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு தானே எழுதுகிறோம். அதே போல் தான் நம்ம எந்த விஷயம் செய்ய போனாலும்
பிள்ளையார வணங்கிட்டு நம்ம செஞ்சோம்னா, அவ்ளோ விசேஷங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். இதே மாரி நீங்களும் செஞ்சு, எல்லா வளமும், நலமும் பெற்று வாழ்க வளமுடன்.